தேவனுடைய கணக்கெடுப்பு தேவன் அனுமதியோட தானே இருக்கு. ஆண்டவர் அந்த இடத்துல எடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் தேவன் அவனை தண்டித்தார் அப்படின்னு தேவன் எப்படி பர்மிஷன் கொடுக்குறாரு நீங்க பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இஸ்மவேலுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பர்மிஷன் கொடுக்கல. அவர் என்ன செய்யறாருன்னா அவர் பிளஸ் பண்ணல, இவன் கேட்டதுக்காக விட்டு கொடுக்குறாரு. சரி போ, இப்போ தேவாலயம் கட்டுறது, தாவீது தேவாலயம் கட்டணும்னு கேட்டபோது தேவனுக்கு விருப்பம் இல்லை, நீ கேட்டியே அதனால. அதான் எப்போ சொல்வேன், கர்த்தருடைய வில் வேற, தேவ சித்தம் வேறு, தேவ அனுமதி வேறு. தேவ சித்தத்துக்கும் தேவ அனுமதிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பிழையாம் போகணுமா போகக்கூடாதானா, தேவ சித்தம் போகக்கூடாது. அவன் 2-3 தடவை கேட்ட உடனே தேவ அனுமதி, சரி போ. இந்த தேவ அனுமதியில எப்பவுமே பிரச்சனை இருக்கும், அதனுடைய விளைவு ஒன்னு வரும். அதனாலதான் கர்த்தர் போக வேணாம்னு சொல்றாரு. பிழையாம் அங்கே போனதுனால பிழையாமோட ஊழியம் முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், பிழையாம் ஊழியம் முடிஞ்சு போச்சு. பிழையாமுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு நீ போகாத, தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் தாவீது சொன்னபோது கட்டாத, அதை நான் பாத்துக்கிறேன் பின்னாடி அப்படிங்கிறார். ஆனா அவர் கேட்கிறார், அதனால விளைவு என்ன, தேவாலயம் இன்னை வரைக்கும் பிரச்சனை உள்ள ஸ்தலமாக இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கணக்கெடுப்பும் அவன் நடத்தணும்னு சொன்னபோது தேவ சித்தம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்துல ஆபிரகாமை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரம் என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பலுகி பெருகிற சந்ததி உபாகமத்தின் புத்தகத்திலே அப்படித்தான் மோசே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த சந்ததியை என்ன கூடாத வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்ன்றது அர்த்தம். அப்ப என்ன முடியாத ஒரு விஷயத்தை இவன் என்ன ட்ரை பண்றாரு. அதாவது என்ன அர்த்தம்னா மத்த சந்ததிக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த சந்ததி இவங்களோட அதிகமா இருப்பாங்க, ஆனா அவங்க எண்ணிக்கைக்குள்ள இருப்பாங்க. இவங்க அவங்களோட குறைவா இருப்பாங்க, ஆனா இவங்க எண்ணிக்கைக்குள்ள வரவே மாட்டாங்க. ஏன்னா இந்த சந்ததியை கர்த்தர் சொல்லி வெறும் மாம்ச இஸ்ரவேலை நம்பி சொல்லல, அதுக்கு பிறகு இயேசு வெளிப்பட்டு இயேசு மூலமா வரப்போகிற ஆவிக்குரிய சந்ததியை சேர்த்து சொல்லிருக்காரு அந்த இடத்துல. அதனாலதான் வானத்தின் நட்சத்திரத்தை நம்மளையும் சேர்த்து வருது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க ஓசியா 1:10 வரும்போது அவங்க கடற்கரை மேல மாறிட்டாங்க. இப்ப நம்ம தான் வானத்தின் நட்சத்திரமா இருக்கிறோம். இப்ப நம்மள என்ன கூடுமா என்ன கூடாது. அதனாலதான் நம்மளை பத்தி சொல்லும்போது வெளிப்படுத்தல் 7:9 எண்ணிக்கை கடங்காத திரளான கூட்டமாகிய ஜனங்கள்னு சொல்லப்படுது. சோ நம்ம எண்ணிக்கைக்குள்ள வர மாட்டோம், நம்மள என்ன கூடாது, நம்மள எண்ணவும் முடியாது. இது யார் பாத்தீங்கன்னா பிசாசு தாவீதை ஏவினான்னு இருக்கும். அந்த தாவீதுக்கு ஒரு ஏவுதல், பிசாசுனால கொடுக்கப்பட்ட ஒரு ஏவுதல். அதனால தான் தாவீது என்னாரு, கர்த்தர் அனுமதிக்கல. யோவாபு அதுல ஒரு கோத்திரத்தை எண்ணாம விட்டாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ கர்த்தர் ஒன்னு சொல்லும்போது இதுல நீங்க ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறதுக்கு பிசாசு உங்களை ஏவும். அதை மட்டும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு உதாரணமா, நீங்க பணம் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னா அவன் சாப்பிடுவா. நீங்க ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு கர்த்தர் உங்களை வச்சிருந்தாருன்னா ட்ரெஸ் போட வைப்பான். கர்த்தர் ட்ரெஸ் போடணும்னு தைச்சு கொடுத்தாருன்னா அதை கழட்ட வைப்பான். எகிப்துக்கு போக கூடாதுன்னா ஜனங்க போகணும்னு நினைக்க வைப்பான். அதாவது தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா. இப்ப எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், சீர்கேடா இருக்குது. அப்படி இருக்கும்போது தாவீது விஷயத்துல என்ன முடியாத திரளான கூட்டமாக ஜனங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கும்போது தாவீது என்ன துணிறார். இதுதான் கர்த்தருக்கு அகைன்ஸ்டா பிசாசு அவரை ஏவினது. சோ கர்த்தர் ஏவினார்ல, அந்த இடத்துல பிசாசுடைய ஏவுதல். அதுக்கு பிறகு அதுக்கான தண்டனையை தாவீது அனுபவிச்சாரு. நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கான பதில